வணக்கம் தோழர்களே. 40க்கு 40 ஜெயிச்சிட்டோம். ரொம்ப சந்தோஷம். தலைவர் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக ஓகே 40 ஜெயிச்சது ரொம்ப 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 மகிழ்ச்சி, சந்தோஷம். பட் என்னன்னா, நம்ம மெயினாக எனக்கு கொஞ்சம் வருத்தம். ஏன்னா மெயினாக நம்ம ரொம்ப எஃபோர்ட் போட்டது, கஷ்டப்பட்டது ஒன்றியத்தில் நம்ம ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்ற நம்ம எதிர்பார்த்தோம். அது எதிர்பார்த்த விதமாக இந்தமாரி ஆயிடுச்சு. பிஜேபி 290 இந்தியா கூட்டணி 230. மெஜாரிட்டி இல்லை, பட் இருந்தாலும் எப்படியாச்சும் ஆட்சி பிடிக்கணும்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் இப்போ ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. நம்ம கதைக்கு வருவோம். என்னன்னா, நம்ம ஒன்றியத்தில் நம்ம இந்தியா கூட்டணி வரணும்னு சொல்லிட்டு அவ்வளோ எதிர்பார்த்தோம். எதுக்கு எதிர்பார்த்தோன்னா, மெயினாக என்னன்னா, ஜிஎஸ்டி, நீட்டு எல்லாம் விலக்காயிடும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க இந்தியா கூட்டணி, அவங்க காங்கிரஸும் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தலைவர் அவர்களும் அறிவிச்சிருந்தாங்க. அதனால தான் நம்ம அதுவும் ஒரு பங்கு ஜெயிச்சது. 40க்கு 40 ஜெயிச்சது அதுவும் ஒரு பங்கு தான். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் இந்த வருஷம் இந்த டைமில் ஓட்டு போட்டிருக்காங்க. அதுவும் ஒரு இதுதான். அதனால் எவ்வளோ எதிர்பார்த்தோம், வரல. இன்றைக்கி தலைவர் மேபி டெல்லிக்கு போகிறாருன்னு நினைக்கிறேன். ஒரு தாழ்மையான வேண்டுகோள் தலைவர் அவர்களுக்கு, எப்படியாச்சும் நம்ம கஷ்டப்பட்டதை வீணாக போயிடக்கூடாது. இந்தியா கூட்டணி ஒன்றியத்தில் எப்படியாச்சும் வரணும் அப்படின்ட்டு என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.